السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் கண்ணியமான ரமலானினுடைய மாதம் பிறை 20வது நோன்பை நாம் நோற்றிருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் சஹருடைய நேரம் நமக்கு தஹஜ்ஜத் தொழுவதற்கு மிகவும் ஏற்றதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஏனைய காலங்களில் நம்மால் இந்த நேரத்தில் நாம் எழுந்திருக்கவில்லை. ஆனால் இந்த ரமலானினுடைய காலம் நாம் சஹருடைய நேரம் எழுந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியும் ரஹ்மத்தும் நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 6 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைகின்ற வேளையில் இந்த திக்ருகளை கொண்டு அன்றைய நாளை நாம் ஆரம்பம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அன்றைய நாள் முழுவதும் உன்னுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் எழுந்ததும் சூரா ஆல இம்ரானினுடைய கடைசி 10 வசனங்களையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அந்த சூரா ஆல இம்ரானினுடைய கடைசி 10 வசனங்களையும் ஓதுவோம். அதே போன்று இந்த திக்ருகளை, இந்த 6 திக்ருகளையும் நாம் 10 தடவையாவது குறைந்தது ஓதுவோம். நாம் அன்றாடம் ஓத வேண்டிய திக்ருகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுவர்க்கவாசிகளுக்கு அவர்கள் சுவர்க்கத்திலே இருக்கும் பொழுது ஒரு கவலை இருக்குமாம். என்ன கவலை என்றால், இந்த உலகத்திலே வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்திருக்கலாம் என்ற கவலை ஒவ்வொரு சுவர்க்கவாசிகளுக்கும் இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அதிகமாக திக்ருகளை செய்வோம். திக்ருகளின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இந்த 6 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. மீண்டும் ஒரு முறை அந்த திக்ருகளை கூறுகின்றேன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.